வணக்கம். செல்வகுமாரின் சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை உலக தமிழர்களுக்கானது. 2025 ஏப்ரல் 28 திங்கட்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. முதலிலே அமெரிக்காவை பார்ப்போம். கனடா எல்லையோரத்திலிருந்து அமெரிக்கா பகுதிக்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒன்று நுழைந்திருக்கிறது. கனடா எல்லையோரத்திலிருந்து அமெரிக்காவின் மையப்பகுதியை நோக்கி தீவிர ஒரு மழைப்பொழிவு நகர்ந்து வருகிறது. இது தற்பொழுது கனடா எல்லையோர மாகாணங்களை, அதாவது வடக்கு மாகாணங்களில் கனமழை பொழிவை இடிமின்னலுடன் கொடுத்து வருகிறது. தொடர்ந்து இது தெற்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு தென் கிழக்கு நோக்கி, அதாவது மெக்சிகோ வளைகுடா மற்றும் அமெரிக்காவோட கிழக்கு கடலோரம் அட்லாண்டிக் பெருங்கடல் கரையோரமாக நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது வரக்கூடிய 29, 30 வாக்கில் டெக்சாஸ் மற்றும் அதனை ஒட்டியுள்ள எல்லா மாகாணங்களுக்குமே மழைப்பொழிவை கொடுக்கும். முதல்ல 29, 30 டெக்சாஸ் மாகாணத்திற்கும் அதனை ஒட்டியுள்ள எல்லா மாகாணங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து, அப்படியே நியூயார்க் மாகாணத்துக்கும் தொடர்ந்து அது மழைப்பொழிவை கொடுப்பதற்கு இணையாக நகர்ந்து வரும். இது வரக்கூடிய 1 வாக்கில் டெக்சாஸ் மற்றும் அதன் சுற்றுவட்டார எல்லா மாகாணங்களுக்குமே, அதற்கு கிழக்கே இருக்கக்கூடிய எல்லா மாகாணங்களுக்கும், அதாவது மிசிசிப்பி, அலபாமா மற்றும் அதுக்கு ஒட்டுமொத்த கிழக்கு பகுதி எல்லாமே, ஜார்ஜியா மற்றும் கரோலினா, சவுத் கரோலினா, நார்த் கரோலினா, வெர்ஜீனியா மற்றும் வெஸ்ட் வெர்ஜீனியா, பென்சில்வேனியா எல்லாவற்றிற்குமே வரக்கூடிய 1, 2 தேதிகளில், மே 1, 2 தேதிகளில் கனமழை பொழிவை கொடுக்க போகுது. இது அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லாமல் கனடாவையும் இணைத்து கொண்டு டொரண்டோ, ஒட்டாவா போன்ற பகுதிகளுக்கும் கனமழை பொழிவை கொடுத்து கொண்டு அட்லாண்டிக் பெருங்கடல் நோக்கி நகரும். இது ஒரு தீவிர நிகழ்வாக நல்ல மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு வரக்கூடிய 3, 4 தேதிகளில் நியூயார்க், வாஷிங்டன் பகுதியை விட்டு அட்லாண்டிக் பெருங்கடலை விட்டு விலகும். பெருங்கடலை நோக்கி விலகும். இதனுடைய அடுத்த நிகழ்வும் உடனடியாக 2 தேதி, 3 வாக்கில் கிழக்கு பகுதியிலிருந்து, அதாவது கலிபோர்னியா மாகாண பகுதியிலிருந்து வரப்போகிறது. அதுவும் மெக்சிகோ வளைகுடா பகுதியை நோக்கி வரும் எதிர்பார்க்கப்படுது. அது மெக்சிகோ வளைகுடா மற்றும் அமெரிக்காவோட மெக்சிகோ வளைகுடாவை ஒட்டியுள்ள மாகாணங்களுக்கு, புளோரிடா மற்றும் அலபாமா, ஜார்ஜியா மற்றும் மிசிசிப்பி மற்றும் டெக்சாஸ் போன்ற மாகாணங்களுக்கு மழைப்பொழிவை வரக்கூடிய 4, 5 தேதிகளில் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒருபுறம் இருக்க, தென் அமெரிக்காவை பார்த்தீங்கன்னா தொடர் மழைப்பொழிவு தென் அமெரிக்கா நாடுகளில் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் கொலம்பியா மற்றும் பெரு, ஈக்குவடர்லாம் கனமழை தொடர்ந்து 24 மணி நேரமும் மழை இருந்து கொண்டே தான் இருக்கு. ஓய்வு என்பது சில மணி நேரங்கள் தான் இருக்கு. பெரும்பாலும் மழைப்பொழிவு, இடையில வெயில் வந்தாலும் உடனடியாக மழைப்பொழிவு தொடங்கி மழைக்காலம் போல் கோடை மழைப்பொழிவை பொழிந்த நிலையில தற்பொழுது மழைக்காலமும் தொடங்கி இருக்கு. ஒட்டுமொத்த தென் அமெரிக்க நாடுகளையும், அர்ஜென்டினாவுக்கெல்லாம் கனமழை காத்திருக்க வரக்கூடிய நாட்கள்ல, அதாவது புதன்கிழமை வரக்கூடிய 7 தேதி, 8 தேதி, மன்னிக்கவும், மே 7, 8 தேதிகளில் அர்ஜென்டினாவுக்கு கனமழை காத்திருக்கு. மே முதல் வாரத்தோட பிற்பகுதி எல்லாமே நிகழ்வு, அதாவது பருவமழை நிறைவடைந்த பிறகும் குளிர்கால மழைப்பொழிவு தென் அமெரிக்காவோட தெற்கு பகுதியில் தொடர்ந்து கொண்டிருக்கு, தீவிரமாகவே தொடர்ந்து கொண்டிருக்கு அர்ஜென்டினாவில். இது வரக்கூடிய 7, 8, 9, 10 தேதிகளில் கனமழை பொழிவை கொடுக்க இருக்கிறது. தொடர்ந்து சிலிக்கும் மேற்கு கரைக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. இது ஒரு உரம் இருக்க, ஆப்பிரிக்கா பகுதி பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவுக்கு மெல்ல மழைப்பொழிவு தீவிரமடைந்து கொண்டிருக்கு. ஏற்கனவே ஓய்ந்திருந்த மழைப்பொழிவு தற்பொழுது ஆப்பிரிக்காவோட மத்திய பகுதிகளில் மெல்ல தீவிரமடைந்து கொண்டிருக்கு. உகாண்டா மற்றும் காங்கோ, கென்யா, டான்சானியா போன்ற பகுதிகளுக்கெல்லாம் இது வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் தென் அமெரிக்கா நாடு போல பெரிய அளவில் மழை இது வரைக்கும் ஆப்பிரிக்காவில் கொட்டலை. ரெண்டும் ஒரே அச்ச ரேகையில இருந்தாலும் தென் அமெரிக்கா போல் ஆப்பிரிக்காவில் மழை இல்லை. இருந்தாலும் நல்ல மழைப்பொழிவு மத்திய ஆப்பிரிக்கா பகுதியில் கொடுத்து கொண்டிருக்கு. நல்ல ஒரு இதமான ஒரு வானிலை அமைப்பு நிலவுகிறது. பருவமழை தொடங்கி இருக்கிறது தெற்கு ஆப்பிரிக்காவில், மத்திய ஆப்பிரிக்காவிலையும். வடக்கு ஆப்பிரிக்கா பகுதியில் கோடை மழை பொழிவு பொழிந்து வருகிறது. அதனைத் தொடர்ந்து பருவமழை தொடங்க போகிறது. இது ஒருபுறம் இருக்க, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மேற்கத்திய இடையூறை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா, கனடா பகுதியிலிருந்து வரக்கூடிய மேற்கத்திய இடையூறு ஒன்றன் பின் ஒன்றா அது அப்படியே கிரீன்லாந்துக்கு போகும். ஒரு சிலவை அப்படியே அயர்லாந்து மற்றும் யுனைடெட் கிங்டம் பகுதியை நோக்கி போகும். ஆனால் இப்போ
கிரீன்லாந்து நோக்கி பயணம் மேற்கொண்டிருக்கிறது. வரக்கூடிய 30ஆம் தேதி வாக்கில் மத்திய தரைக்கடல் பகுதியை நோக்கி ஒரு நிகழ்வு வர இருக்கிறது. அதுதான் மேற்கத்திய இடையூறாக இமயமலை பகுதிக்கு வரும். வரக்கூடிய 1-2 தேதிகளில் போர்ச்சுகல், ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ், இத்தாலி போன்ற பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுத்து கிரீஸ் மற்றும் துருக்கி வழியாக ஈரான், ஈராக் வழியாக வரக்கூடிய 4-5 தேதிகளில் இமயமலையோட காஷ்மீர் பகுதிக்கு வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் அது சீன பகுதிக்கு தான் கொடுக்கும். இந்தியாவோட அதாவது இமயமலையோட தெற்கு பகுதிக்கு பெரிய அளவில் மழைப்பொழிவை கொடுக்காது. சீன பகுதிகளுக்கும் காஷ்மீரோட வடக்கு பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் இந்த மழைப்பொழிவுகள் பாதிப்பு எதுவும் இல்லை என்ற இருக்காது. வெயில் தாக்கம் தான் அதிகமாக இருக்கும். இந்த பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற பகுதிகளுக்கு மேற்கத்திய இடையூறு வடக்கில் வைத்து வருவதால், அதாவது இமயமலைக்கு வடக்கே சீன பகுதி, திபெத் பகுதியை வைத்து நகர்வதன் காரணமாக பாகிஸ்தான் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாகாணங்களுக்கு, நம்முடைய மாநிலங்களுக்கு வெப்பம் மட்டுமே அதிகமாக இருக்கும், மழை வாய்ப்பு குறைவு. தமிழ்நாட்டுக்கு மற்றும் தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்களுக்கு நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இலங்கைக்கும் தொடர்ந்து மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் எல்லா நாட்களும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதிக்கு அவ்வப்பொழுது மழைப்பொழிவை கொடுத்து வந்த காற்று சுழற்சி தொடர்ந்து குயின்லாந்து மாகாணத்திலிருந்து வடக்கு மாகாணத்திற்கு மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது, கடலோர பகுதிகளுக்கு. அது இந்தோனேஷியாவோட பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கிறது. சிங்கப்பூர் மற்றும் புருனே, தாய்லாந்து போன்ற பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கிறது. ஆனால் மழைப்பொழிவு தொடர்ந்து பெய்யல. இப்போ தொடர்ந்து இல்லை. சிங்கப்பூருக்கு, மலேசியாவிற்கும், தாய்லாந்துக்கும் விட்டு விட்டு அவ்வப்பொழுது வெயிலுக்கு இடையே இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு சிங்கப்பூருக்கும், தாய்லாந்திற்கும், மலேசியாவிற்கும் கொடுக்கிறது. இந்த மழை இப்படியே இந்த கோடை காலம் நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக 2025 அது எல்லா உலக நாடுகள் எல்லாவற்றிற்குமே சராசரிக்கு கூடுதல் மழை தான். உதாரணத்திற்கு இப்போ தென் அமெரிக்க நாட்டில் கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவை கணக்கில் வைத்து பார்க்கும் பொழுது, அதே போல ஆப்பிரிக்கா பகுதியில் கொடுக்கின்ற மழைப்பொழிவை பார்க்கும் பொழுது, ஆப்பிரிக்காவோட இல்லைன்னா கூட தென் அமெரிக்க நாடுகளில் மிக அதிகமாக இருக்கு. அமெரிக்காவில் இந்த லானினா காலத்தில் கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவு இன்னும் இந்த ஆண்டு அதிகமாகத்தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடல் வெப்பம், கடல் நீரோட்டம் எல்லாமே மழைக்கும் காற்றுக்கும் பல்வேறு இயற்கை திடீர் மாற்றங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இந்த உலகத்தோட வெப்பமும் கடல் நீரோட்டமும் கடல் நீர் வெப்பமும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த ஆண்டு 2025 உலக நாடுகளுக்கு எல்லாமே அதிகமான மழை தான் இருக்கு. திடீர் மழை, திடீர் வெள்ளப்பெருக்கு எல்லாம் இயற்கையோட நிறைய ஒரு அச்சுறுத்தல் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு நீண்ட காலமாக நம்ம வானிலை அறிக்கையை சொல்லிக் கொண்டு வருகிறோம் என்பதையும் மீண்டும் அதை பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு தென்மேற்கு வடகிழக்கு 2 பருவமழையுமே சராசரிக்கு கூடுதல். ஜூன், ஜூலை தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல். ஆகஸ்ட் தீவிரம் குறைவாக இருக்கும். கேரளாவிற்கு, வட இந்தியாவில் வலுவாக இருக்கும். செப்டம்பர், அக்டோபர் மீண்டும் தென்மேற்கு பருவமழை வலுவாக இருக்கும். நாடெங்கும் 75% இடங்களில் விவசாயத்துக்கு ஏற்ற முறை செழிப்பாக இருக்கும். 25% இடங்களில் பாதிக்கும் மழைப்பொழிவாக இருக்கும். ஆக பற்றாக்குறை என்பதற்கு வேலையே இல்லை, வழி பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடமில்லை. அதே போலதான் தமிழ்நாட்டிற்கும் தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழை ரெண்டுமே. ஆகவே வானிலை ஆய்விற்கு கூட இணைந்திருங்கள். வானிலை அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.